உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்முடைய வள்ளல் பிரானுடைய உரைநடைக்கான நேரம். இப்பெல்லாம் நம்ம அந்த பெரிய மனிதர்கள்லாம் வரும்போது அவங்களுக்கான பவுன்சர்ஸ்னு முன்னாடியே வருவாங்க. அவங்க வருகின்ற அந்த வாகனங்களை அப்படியே தடன்னு அங்கே வருகின்ற அந்த மக்கள் அல்லது அந்த காவலாளிகள் வழியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது மாதிரி பெரும் தலைவர்கள் போகும்போது கான்வாய் போகும் தெரியுமா, பலவிதமான வாகனங்கள் அதில் அணிவகுத்து போகும். இந்த மாதிரியான பழக்கம் இப்போ தான் வந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. நம்முடைய வள்ளல் பிரான் அந்த மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிற அந்த உரைநடை புதினத்தில் ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. இந்த மாதிரியான ஒரு கான்வாய் சோழ மன்னன் ஆண்டிருந்த அந்த காலத்திலேயே இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பட்டியல். அதை படிக்கும்போது இவ்வளவு நிறைவான, இவ்வளவு உயர்வான, இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த ஒரு பண்பாட்டு செறிவு மிக்க தமிழ் நிலமாக, தமிழ் மக்களாக நாம் இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு வியப்பு கூட இல்லை, பெருமிதம் அதுதான் வந்து சேருது நமக்கு. ஏன்னா இப்படியான கலாச்சாரத்தில் பண்பாட்டில் மிக உயர்ந்தோங்கிய ஒரு நிலமாக தமிழ் நிலம் இருந்திருக்கிறது. இவ்வளவு செழிப்பான வாழ்க்கை, இவ்வளவு மக்கள், அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் சோழ மன்னன் காலத்திலேயே நம்முடைய தமிழ் நிலம் பெற்றிருந்திருக்கிறது என்பதைத்தான் வள்ளல் பிரான் இந்த பத்தியில் சொல்கிறாரு. வழக்கம் போல மனுமுறை கண்ட வாசகம்ங்கிறது அப்படியே நீண்ட நெடிய பத்தியாக நீண்டு கொண்டே போகும். நம்ம எங்கே வேணால் நிறுத்தலாம், எங்கே வேணால் திரும்ப திரும்ப யோசிக்கலாம், எதுவுமே விட்டு போகாது என்கின்ற ஒரு சுகானுபவத்தை வள்ளல் பிரானோட உரைநடை கொடுக்குது. இப்போ பார்க்குற கான்வாய் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. வள்ளல் பிரான் சொல்கின்ற அந்த கான்வாயில் யாரெல்லாம் வர்றாங்கங்கிறத பாருங்களேன். வேத வேதியர், மீமாம்சகர், தார்க்கீசர், வையாகரணர், ஜோதிடர், ஆயுள் வேதியர், வேதாந்தியர், ஆகம சித்தாந்தர், புராணிகர், சமய சாத்திர பிரசங்கிகள் முதலான வித்யா வல்லபர்களும், மந்திரி பிரதானி, தானாபதி முதலான காரிய தலைவர்களும், சிரேகர், உறவினர், புரோகிதர் முதலானவர்களும், மன்னர், மண்டலீகர், பட்டவர்த்தனர், மகுடவர்த்தனர் முதலான அரசர்களும் தங்கள் தங்கள் பெருமைக்கு தக்க வாகனங்களில் ஏறி சூழ்ந்து வரவும், நெற்றிப்பட்டம், கிம்புரி முதலான அணிகளை அணிந்து அலங்காரம் செய்த மத யானைகள் கர்ச்சித்து வரவும், முத்துக்குஞ்சம், முத்துவடம், முத்துவாளி, கிண்கிணி மாலை, பொற்கலனை முதலான அணிகளால் அலங்கரித்த வலியுள்ள குதிரைகள் கனைத்து வரவும், வீரப்பட்டம், வீர சங்கிலி, வீர கண்டை முதலான அணிகளை அணிந்த வீரர்கள் ஆரவாரித்து வரவும், மங்கள பாடகர் பாடவும், வந்தியர் மாகதர் புகழவும், மங்கள மங்கையர் வாழ்த்தவும், நாடக கணிகையர் நடனம் செய்யவும், பட்டாங்கு படிக்கவும், கட்டியம் கூறவும். எவ்வளோ நீளமான பட்டியல், எவ்வளோ நீளமான கலைஞர்களின் பட்டியல், அதுதான் இதில் மிக முக்கியம். இத்தனை கலைஞர்களுக்கான வாழ்வியலாக, வாழ்வியல் தடமாக, வாழ்வியல் நிலமாக நம்முடைய தமிழ் நிலம் இருந்திருக்கின்ற பெருமை இப்போது நினைத்தாலும் புல்லரிப்பை தருகிறது. எத்தனை விதமான வேலை வாய்ப்புகளை நம்முடைய தமிழ் நிலம் அந்த காலத்திலேயே பெற்றிருந்திருக்கிறது. அதுலேயும் ஒரு அரசர் பவனி வருகிறார் என்றால் அவருக்கு முன்னால் செல்கின்ற அந்த வாகனங்கள், அவருக்கு முன்னால் செல்கின்ற அந்த தேர்ப்படை, அவருக்கு முன்னால் செல்கின்ற அந்த யானைப்படை, அவருக்கு முன்னால் செல்கின்ற அந்த பாடகர்கள், நடனமணிகள், நாடகங்கள் ஆடுகின்றவர்கள், கட்டியம் கூறுபவர்கள், அந்த யானைகளுக்கான அணிகலன்கள், அதை தவிர பேரரசர் வரும்போது சிற்றரசர்கள் அவரவர்க்கு தகுதியான வாகனங்களில் அவரவர் கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்களோடு நிற்கிறார்கள். அப்படிங்கும்போது இவ்வளவு நீளமான அந்த சாலையை கற்பனை செய்து பாருங்க, ரொம்ப சுகமாக இருக்கும். ஒரு சாலை, அதில் மன்னர் பவனி வருகிறார், சாலையின் 2 பக்கத்திலேயும் இப்படியாக மக்கள் கூட்டம் நிரம்பி இருக்கிறது. கான்வாய் முன்னாடி போகுது, அந்த கான்வாயில் யானைப்படை இருக்கிறது, தேர்ப்படை இருக்கிறது, குதிரைப்படை இருக்கிறது, சிற்றரசர்களின் வாகனங்கள் இருக்கிறது, அவர்கள் கொண்டு வருகின்ற பரிசு பொருட்களை ஏந்தி வருகின்ற சேவகர்கள் இருக்கிறார்கள், மந்திரிமார்கள் இருக்கிறார்கள், பாடகர்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த கற்பனையே அவ்வளவு சுகமானதாக இருக்கிறது. உரைநடை பத்தியில் விளக்குவதற்கென்று எதுவுமே இல்லாமல் அனுபவிப்பதற்கான ஒரு பத்தி. இவ்வளவு வார்த்தைகள், முதல்ல வள்ளல் பிரானோட இத்தனை வார்த்தைகளை அனுபவிக்க வேண்டும். அவர் சொல்கின்ற தகவல்கள், அவர் சொல்லுகின்ற சரித்திர சான்றுகள், இதை அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவம் தானே இறைநிலை.
இல்லை ஏன் வழிபாட்டு தலங்களுக்கு போகிறோம் என்றால் இறைநிலையை அனுபவிப்பதற்காக. அங்கே போகிறதுனால நமக்கு கூடுதலாக 2 கண் வந்துடுதா, 2 கை முளைச்சிருதா, இல்லை விரலில் கூடுதலாக ஒரு 6வது விரல் வந்து பிறக்குதா? இல்லையே. ஆனால் எந்த ஒரு மாயாஜால வித்தை நடக்கிறது நமக்குள் என்றால், என்ன ஒரு மாற்றம் நடக்கிறது என்றால், ஒரு அனுபவத்தை நாம் பெறுகிறோம். ஒரு இறை தேடல் என்பது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தின் மூலமாக ஒரு சுகானுபவம் கிடைக்கிறது இல்லையா? அந்த சுகானுபவத்தை தான் வள்ளல் பிரான் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக நமக்குள் கடத்துகிறார். அதனால் இந்த வார்த்தைகளை திரும்ப பயணிக்கலாம். ரொம்ப சுகமான தமிழ் நிலத்தின் வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. அதை தவிர தமிழ் மொழியில் இத்தனையும் சொல்வதற்கும் வார்த்தைகள் இருக்குது. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு நிறைவான நிலையை நாம் பெற்றிருக்கிறோங்கிறத தான் இந்த பத்தி சொல்லுது. அதனால் திரும்ப ஒரு முறை பயணிச்சிட்டாலே போதும், நமக்கு அந்த சுகானுபவம் வந்து சேரும். வேத வேதியர், மீமாம்சகர், தார்க்கீசர், வையாகரணர், சோதிடர், ஆயுள் வேதியர், வேதாந்தியர், ஆகம சித்தாந்தர், புராணிகர், சமய சாத்திர பிரசங்கிகள் முதலான வித்யா வல்லவர்களும். ஆகம சித்தாந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறார். ஆகமக்காரர்கள்னு நம்ம சொல்கிறோம்ல, அதைத்தான் ஆகம சித்தாந்தர்னு வள்ளல் பிரான் சொல்கிறாரு. இத்தனை பல்கலை வித்தகர்களும் அப்படின்னா இவ்வளோ வித்தைகள், இவ்வளோ திறமைகள், இவ்வளோ கலைகள் நம்முடைய தமிழ் மண்ணில் நிறைந்திருந்த பூமியாக சோழ மன்னன் ஆண்டிருந்த அந்த காலம் இருந்ததுங்கிறத வள்ளல் பிரான் ஆரம்பிக்கிறார். அடுத்தது மந்திரி, பிரதானி, தானாபதி முதலான காரிய தலைவர்களும், சிரேகர், உறவினர், புரோகிதர் முதலானவர்களும், மன்னர், மண்டலீகர், பட்டவர்தனர், மகுடவர்தனர் முதலான அரசர்களும் தங்கள் தங்கள் பெருமைக்கு தக்க வாகனங்களில் ஏறி சூழ்ந்து வரவும். இத்தனை வகையான மன்னர்கள், குறுநில மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தங்கள் வாகனங்களில் ஏறி அப்படிங்கிறது மிக முக்கியம். ஏன்னா ஒரு குறுநில மன்னர் அவருடைய சக்திக்கு தகுந்தாற்போல், அவருடைய பெருமைக்கு தகுந்தாற்போலான ஒரு வாகனத்தில் தான் வந்திருப்பார். அப்படியானவர்கள், அந்த கிரடேஷன் சொல்வோம்ல, அந்த புரோட்டோகால், அதையும் நம்முடைய வள்ளல் பிரான் இதில் நிலைநிறுத்துறார். அடுத்தது பாருங்க, நெற்றிப்பட்டம், கிம்புரி முதலான அணிகளை அணிந்து அலங்காரம் செய்த மத யானைகள் கர்ஜித்து வரவும், முத்துக்குஞ்சம், முத்துவடம், முத்துவாளி, கிண்கிணி மாலை, பொற்கலனை முதலான அணிகளால் அலங்கரித்த வலியுள்ள குதிரைகள் கனைத்து வரவும், வீரப்பட்டம், வீரசங்கிலி, வீரகண்டை முதலான அணிகளை அணிந்த வீரர்கள் ஆரவாரித்து வரவும், மங்கள பாடகர் பாடவும், வந்தியர் மாகதர் புகழவும், மங்கள மங்கையர் வாழ்த்தவும், நாடக கணிகையர் நடனம் செய்யவும், பட்டாங்கு படிக்கவும், கட்டியம் கூறவும். அடடடடன் ஆகுது. அவ்வளவு கலைஞர்கள். தமிழ் நிலம் என்பது கலைகளின் தாய் வீடுன்னு நிச்சயமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக நிலமாக, ஆன்மீக நிலமாக, ஆன்ம நிலமாக, ஆன்மநேய நிலமாக, கலைகளின் நிலமாக, கலைஞர்களின் நிலமாக, நல்ல தமிழ் வார்த்தைகளின் நிலமாக நம்முடைய தமிழ் நிலம் இருந்திருக்கிறது என்பதை அந்த மனுமுறை கண்ட வாசகத்தில் வள்ளல் பிரான் விதந்தோத்தி சொல்கிறார். படிக்க படிக்க பேராவல் விஞ்சுகிறது. அந்த டைம் மெஷினில் ஏறி அந்த காலத்துக்கு போயிட்டு வந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசைதான் மேலோங்குகிறது. அப்படி டைம் மெஷினில் ஏறி போகணும் என்றால் ஃபிசிக்கலாக போக முடியவில்லை என்றாலும் மனசளவில் போய் வரலாம், பயணம் செய்து வரலாம். எப்படி என்றால் வள்ளல் பிரானுடைய இந்த புதினத்தை, உரைநடையை வாசித்தால் நிச்சயமாக அந்த ஒரு மாற்றம் நமக்குள் நிகழும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.